அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டுரிமை இருந்தா ட்ரை பண்ணிட்டு வந்து ஓட்டு போடுவோம். என்னமோ எங்க சிஎம் அவரு அவங்க போற மாதிரி வைபா இருக்கு இங்கெல்லாம். எங்க அம்மா சொல்றாங்க, தலைவா நீங்க எங்க ஊருக்கு வாங்க சிஎம். சோ கோட் சூட்ல வந்துட்டு அந்த ரன் பண்ணிட்டு வருவார்ல, அவங்க அப்பா கூப்பிட்டதோட அவர் மேடைக்கு ஓடிட்டு வருவாரு. அந்த ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும். சோ அவரு நடந்துட்டு வருவாரு, அப்புறம் ஓடி போவார்ல. எங்களுக்கு எல்லாம் பிஜிஎம் எப்படி வந்துச்சு? சோ அந்த பிஜிஎம் தான் ஓடுவோம். அந்த படத்துல உள்ள காட்சிகள் எல்லாம் அப்படியே ரியல்ல பார்க்கும்போது வேற லெவலா இருந்துச்சு. ஓவராலா அந்த ஒரு ஆடியோ லான்ச்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? ஆக்சுவலா தளபதியோட ஸ்பீச் தான் உங்களுக்கு எப்பவுமே அது ஹைலைட்டா இருக்கும். அதை தாண்டி வேற எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆமா, அந்த கொலபரேஷன்ல டான்ஸ் ஆடினாங்கல்ல, ஒரு டான்சர்ஸ் மாஸ்டர்ஸ் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஆடினாங்களே. சோ அது எதிர்பார்க்கவே இல்ல. சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாண்டி மாஸ்டரோட அந்த கொலாப்ஸ். அவங்க அம்மா பாட்டு பாடுனாங்க. சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க அந்த பாட்டு படிச்சு அதே பாட்டு படிச்சாலும் வந்து அந்த வாய்ஸ் வந்து அந்த சேஞ்சஸ் எதுவுமே இல்லாம அப்படியே இருந்துச்சு. ஆமா, அவரும் சொன்னாரு, அந்த கோ ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்னாரு, எங்க அம்மா தான் இந்த பாட்டு படிச்சாங்க அப்படின்ட்டு.